சசிகுமார் சாரை மதுரையிலேருந்து ஸ்ரீலங்கா கூட்டு போயிட்டாங்க அப்பா அப்படின்னு சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் முன்னாடியே அந்த படத்தை நம்ம பார்த்துருக்க கூடாது. பார்த்துருந்தா இதே நான் டப்பிங் பேசுகிறேன்டா, ஏதோ ஒன்று பேசுகிறேன்டா, உள்ள என்னையும் சேர்த்துங்கடான்னு பூந்துருப்பேன். ஏன்னா அப்படி தான் பசங்க படத்தில் தோழர் நடிக்கலை. நம்ம படத்தை காட்டுறாங்க, படம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் மெதுவாக டைரக்டரை கூப்பிட்டு, எப்பா இதில் ஏதாவது ஒன்று, ஏன்னா இனிமேல் எடுக்க முடியாதுண்ணே அப்படின்னு பேசுகிறேன்டா, டப்பிங்காவது பேசுகிறேன், யாருக்காவது ஏதாவது கூட்டத்திலே நான் பேசுகிறேன்டா, என் பேர் வரணும்டா அப்படின்னு. அப்படியெல்லாம் கேட்டு வாங்கியிருப்பேன். ஆனால் படத்தை முடிச்சுவிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சும்மா ஒரு ஸ்னாப்சிசன்ஸாகவே ஒரு கம்பெனி படம் பண்ணுதுன்னா அது எந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தெரியல. ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பர்சனல் ஒரு ஸ்டோரி மேலே இருக்கிற கன்விக்ஷனை வந்து நான் பழைய காலத்திலேருந்து பார்த்துருக்கேன். இப்போ வந்து சிவாஜி சார் வந்து நடித்ததை வந்து ஏவிஎம் செட்டியார் அவர்கள், இவர் கன்னத்தில் டொக்கு விழுந்திருக்கு, இவர் வேணாம் வேறு ஆளை மாற்றுங்க, கேஆர் ராமசாமியை போட்டு எடுத்துருங்க பராசக்தி படத்தை அப்படின்னு சொன்னப்போ வேணு செட்டியார் வந்து இல்லை இவரை போட்டு தான் எடுப்பேன், வெயிட் பண்ணி சாப்பிட்டு குண்டான பிறகு 3 மாதம் கழித்து அந்த படம் ஷூட்டிங். என்ன ஒரு ப்ரொடியூசரோட கன்விக்ஷன். அந்த அவங்கள இது பண்ணுறதுக்கு ஃபுட்டோட வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கையில் ஒரு 4-5 வயசு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து இது எல்லாமே அதெல்லாம் பார்த்துட்டு அது ரொம்ப ஹாப்பியாக வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே இருக்குது, சிரிச்சிட்டு இருக்குது. அந்த ஹெலிகாப்டர் சத்தம் வர்றப்பெல்லாம் அதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும், அப்படியே கைத்தட்டி. அது ரொம்ப கிட்ட வேற பறக்கும் இல்லையா? ஸோ அதனால் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தது. இப்போ அந்த உள்ளேருந்து வராங்க, வர்றப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். இது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. இந்த மண்ணில் முதல் காலடி எடுத்து வைக்கிறப்போ, ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் ஒரு மண்ணிலேருந்து கிளம்புறாங்க, முதல் முறையாக இந்த மண்ணில் கால் எடுத்து வைக்கிறப்போ ஒரு நம்பிக்கை வருது. ஸோ இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு கொண்டு வரோம். அவங்க வராங்க. இப்போ அந்த ஹெலிகாப்டர் திரும்ப ரவுண்ட் போய் கிட்ட வருது. அந்த போட்லேருந்து வந்தால் அதே வயசு இருக்கிற ஒரு குழந்தை வீல்னு கத்துது அந்த ஹெலிகாப்டர் சத்தத்துக்கு. அந்த அம்மா வந்து தன் முந்தானையில் அந்த குழந்தைய மறைச்சி தன் மடியில் இது பண்ணுறாங்க. இது நம்மளை ஒன்றும் பண்ணாது, இது நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவங்க அதை இது பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை கைத்தட்டி ரசிக்குது. அதே ஹெலிகாப்டர் இன்னொரு குழந்தைக்கு வந்து ஒரு உயிர் எடுக்கிற ஒரு விஷயமாக மாறுது. ஸோ போர் இந்த மாதிரியான அதிர்வு நம்ம வந்து நேராக பார்க்குற விஷயங்களால் அது ஏற்படுத்துகிற அடுத்தடுத்த தலைமுறைக்கான பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அப்படியான பின்னணியிலிருந்து வர்ற ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ஒரு கதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய இன்டர்வியூஸில் நிறைய டேரக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், கனிஷா டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கனிஷா டேட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ சார் வந்து பயங்கர பிஸியாக எல்லா ஒரு சினிமாலையும் வந்து கலக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா படம் டைரக்ட் பண்ணுவார். ஸோ சார் இன்றைக்கி டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்றைக்கி சாருக்கு பிறந்த நாள். ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார். ப்ளீஸ் சார் வாங்க சார். இறைவனுக்கு நன்றி. தோழர் வணக்கம் தோழர். நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பார்க்கணுன்னு நானே தான் கேட்டு போய் பார்த்தேன். ஏதாவது ஃபங்க்ஷன் தான் சொல்கிறேன் நானே வரேன் அப்படின்னு சொல்லி நானே கேட்டு தான் வந்தேன். இந்த நூற்றாண்டின் ஆக சிறந்த படம்னு நான் சொல்லுவேன் இந்த படத்தை. அவ்வளோ பெருமையாக இருக்குது, அவ்வளோ கனமாக இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி மதுரை பக்கத்தில் திருப்பத்தூரில் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கும்போது ஒரு 10-15 பேர் வந்தாங்க. 35 ஆண்டுகள் ஆச்சு அண்ணா நாங்கள்லாம் இங்கே வந்து, ஆனால் இன்னும் வேலிக்குள்ளே தான் இருக்கோம், ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, நீங்களும் எங்களுக்காக பேசுங்க அண்ணா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக விசாரித்து பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருக்காங்க. தாய் மண்ணுன்னு சொல்கிறோம், இதுதான் தாய் வீடுன்னு சொல்கிறோம். ஆனால் எங்கோ ஒரு தேசத்தில் கூட ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுது, ஒரு வாழ்க்கை கிடைக்குது, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம தேசத்தில் அது கிடைக்கல அவங்களுக்கு. அது மிகப்பெரிய வழியாக இருந்தது. அபி, இதுதான் இந்த படத்தை நீங்கள் வெல்லவே முடியாது. அப்படி ஒரு படம் அவருக்கு. அதுதான் சுப்பிரமணியபுரம் தான். அவர் திரும்ப சொல்லுவேன், சுப்பிரமணியபுரத்தை நம்ம நினச்சாலும் திரும்ப எடுக்க முடியாதுடான்னு. எனக்கு ஒரு நாடோடிகள் தான், அதை தாண்டவே முடியல இப்போ வரைக்கும். அந்த மாதிரி ஒரு படைப்பு அபி. நீங்களும் ஒரு அற்புதமான ஒரு ரோல் எடுத்து ப்ளே பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா லட்சணமும் இருக்குது. எழுதி நடிச்சுக்கிட்டே இருங்க அந்த மாதிரி படம்.
இது அறம் பேசக்கூடிய ஒரு திரைப்படம், அன்பை போதிக்கக்கூடிய ஒரு திரைப்படம், ஒரு நேர்மையான திரைப்படம். என் குருநாதர் கேபி சார் சொல்லுவார், நாடோடிகள் திரைப்படத்தை என் கூட தான் வந்து உட்காந்து பார்க்கணும், நான் உன் கூட தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4 நாள் கழித்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. டைட்டில் போடும்போதே கை தட்டுறாங்க. சசியன் தான், இதுக்கு எதுக்கே கை தட்டுறாங்க அப்படின்னு. தெரில சார், தட்டுறாங்க அப்படின்னு. அது இந்த படத்துக்கு நடக்கும். என்னன்னா, அப்புறம் படம் பார்த்துட்டு டைரக்டர் சொன்னார், ஒரு முழு மனசோட ஒரு நல்ல அறத்தையும் ஒரு நிஜத்தையும் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லிடுவோம் அப்படின்றது படத்தில் தெரியும். நீங்கள் உண்மையாக உழைச்சிருந்தீங்கன்னா அது ஆடியன்ஸ் உணர்வாங்க. நீ என்ன எண்ணத்தில் பண்ணியிருக்கியோ அது ஆடியன்ஸ் உணர்வாங்கன்னு சொன்னார். அதை நான் உணர்ந்தேன் இந்த படத்தில். இந்த நாய் கூட அழகாக நடிச்சிருக்குங்க, சூப்பராக நடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இவன் பிரமாதமாக பண்ணியிருந்தான். கைத்தட்டிக்கிட்டே இருந்தேன் சுதர்சனை பார்த்து. சுதர்சன் மாதிரி மனிதர்கள், பல மனிதர்களை நம்ம பார்த்துருப்போம். உதவி இயக்குனர் அலையும் போது அப்படியே கை நீட்டி ரோட்டில், அண்ணா யாராவது நம்மளை கூட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டு கேட்கும்போது அதெல்லாம் நினைவு வந்துச்சு. அந்த மாதிரி, அதாவது முகமே தெரியாதவங்க வந்து நமக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள். பேரன்பை போதிக்கக்கூடிய ஒரு திரைப்படம். நம்ம குமரவேலும் அப்புறம் என் அம்மாவும் பண்ணியிருந்தாங்க. அற்புதமான விஷயம். உங்கள் சீனுக்கெல்லாம் நான் கத்திட்டேன். அதாவது என்னை மறந்து ஐயோ அப்படின்னேன். பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மனசில் அவ்வளோ பாரமாக இருந்தது. அற்புதமாக நடிச்சிருந்தீங்கம்மா. எனக்கும் நம்மளும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். எனக்கும் அம்மா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சேச்சி வேஷம் போட்டு அவன் நின்னான். சரியாக கும்முன்னு இருந்த சூப்பராக இருந்தது. உங்கள் சிரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக சிரித்த ஒரு மேடம். பக்கோட நடிச்சிருந்தீங்க. பக்கு என்னுடைய நண்பன், குமரவேல் என்னுடைய நண்பர். அப்புறம் அவங்க தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கடா, ரொம்ப அழகாக நடிச்சிருக்க. அது பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரியே தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அந்த காவல்துறை அதிகாரி திலக், அதாவது நமக்கு ஒரு படைப்புக்குள்ளே, நல்ல படைப்புக்குள்ளே நம்ம இருந்துட மாட்டோமான்னு ஒவ்வொரு முறையும் நம்ம ஏங்குவோம்ல. அப்படி ஒரு படைப்பு இத்தனை ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த படைப்பு நம்மளை கைவிடவே விடாது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இதை தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. உங்கள் கூட ஒரு 2 பேர் இருந்தாங்களே ஜூனியராக, இருக்காங்களா? எனக்கெல்லாம் அவங்கள பார்த்தாலே பதட்டமாக இருந்துச்சு. ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஐயோ. அதில் வேறு ஒருத்தருக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சுருப்பார் அபி. அவன் எச்செல்லாம் முழுங்கிட்டு இப்படியே நின்று சார் அப்படின்னோடனே இரியா அப்படின்னேன் நான். அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிம்ரன் மேம் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. என் தம்பி சசி, அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த படத்தில் உண்மையிலடா அவனை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடுன்னு தோணுச்சுடா. அந்த மாதிரி இருந்துச்சுடா. அதாவது நீ நல்லவன், நேர்மையானவன் அப்படின்னு வந்து சொல்லவே வேணாம். ஸ்க்ரீனில் நீ வந்தாலே அது தெரிஞ்சிடும். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேறொரு தளத்துக்கு போய் எனக்கு இறுதி காட்சியிலெல்லாம் என் கண்கள் இருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தது. அந்த அளவுக்கு, அதாவது உன்னை நான் எப்படி பார்க்கணும் அதை விட 100 மடங்கு அதிகமாக ரசிச்சிருக்கான் அவன் அபி. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் முன்னாடியே அந்த படத்தை நம்ம பார்த்துருக்க கூடாது. பார்த்துருந்தா இதே நான் டப்பிங் பேசுகிறேன்டா, ஏதோ ஒன்று பேசுகிறேன்டா, உள்ள என்னையும் சேர்த்துங்கடான்னு பூந்துருப்பேன். ஏன்னா அப்படி தான் பசங்க படத்தில் தோழர் நடிக்கலை. நம்ம படத்தை காட்டுறாங்க, படம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் மெதுவாக டைரக்டரை கூப்பிட்டு, எப்பா இதில் ஏதாவது ஒன்று, ஏன்னா இனிமேல் எடுக்க முடியாதுண்ணே அப்படின்னு. பேசுகிறேன்டா, டப்பிங்காவது பேசுகிறேன், யாருக்காவது ஏதாவது கூட்டத்திலே நான் பேசுகிறேன்டா, என் பேர் வரணும்டா அப்படின்னு. அப்படியெல்லாம் கேட்டு வாங்கியிருப்பேன். ஆனால் படத்தை முடிச்சுவிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களெல்லாம் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு தயாரிப்பாளர் யுவராஜ் சார். அப்புறம் இப்போ ஐயா பேசுனீங்க, நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. காலம் கடந்து பேசப்படும் இந்த திரைப்படம். இப்படி ஒரு படம் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை யாருமே. உலகம் பூரா பேசுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் இந்த படம். அவ்வளோ இருக்குது இந்த படத்தில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷான், ஐ லவ் யூ. என் தம்பி ரொம்ப அழகாக பண்ணிடுங்க. உன் மனசு மாதிரியே இருக்குது படம். ரொம்ப சந்தோஷம். வாழ்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வேட்டி கட்டலையான்னு வருத்தப்பட்டீங்க. இதுக்கு 100 விழா எடுப்பாங்க. நீங்கள் வேட்டியை கட்டிக்கிட்டே போகலாம். சரியா? ஒவ்வொரு விழாவுக்கும் ஒரு வேட்டி கட்டலாம். அப்படி ஒரு படைப்பு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு படைப்பு. மனசு நிறைஞ்சிருக்கு. பெருசாக ஜெயிக்கும். வெல்வோம். ஸோ சசி சார் பேசுகிறப்ப ஆஹா பார்க்கலையே அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் ஜஸ்ட் கேஷுவலாக தான் அந்த டீசர்ட் பார்த்தேன்.
பார்த்தோன்னே அவ்வளோ சிரிச்சிட்டேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஒரு லேட் நைட் ஒரு 10:30 பார்த்தேன். அந்த சின்ன பையன் மியாவும் மியாவும் அப்படின்னு அந்த ஷூ போட்டு போனோடனே அந்த பயங்கர ஸ்மைல் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அப்புறம் சார் சொல்லிட்டு இருந்தார், சசிகுமார் முகத்தில் என்ன அப்படி வாட் இட் இஸ்னால் மகிழ்ச்சி தான், இவ்வளோ நாள் பார்க்காத மகிழ்ச்சி. நான் அந்த ட்ரெய்லரில் பார்த்தேன் சசிகுமார் சார் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லரில் பார்க்குறப்பையும் உள்ள எதுவுமே துக்கமெல்லாம் கரைஞ்சு போன ஒரு மகிழ்ச்சியை நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. கருடனில் பார்க்குறப்பையும் ரொம்ப ரொம்ப அப்படி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு முதிர்ந்த பிறகு ஒரு அவ்வளோ பெரிய மெச்சூரிட்டியாக ஒரு ஹேண்டில் பண்ணுற ஒரு மொமெண்ட்டை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அவருடைய விகடன் பேட்டியுமே அவ்வளோ அழகாக இருக்கும். 2 பசங்களுக்கு அப்பாவா, நான் தான் நடிப்பேன் வாப்பா அப்படின்னு அவர் சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா ஒரு ஸ்னாப்சிசன்ஸாகவே ஒரு கம்பெனி படம் பண்ணுதுன்னா அது எந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தெரியல. இந்த டைரக்டர் ரொம்ப கொடுத்து வச்சவர்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான கம்பெனி, $1 million ரொம்ப செலக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் இப்படி ஒன்று நடந்திருக்கு எனக்கு தோணுது. விவேக் சித்ரா ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து, கேளடி கண்மணிலேருந்து நிறைய சொல்லலாம். எஸ் பிக்சர்ஸ், சுபரூட் ஃபிலிம்ஸ், ஈவன் சசிகுமார் சாரோடைய பசங்கன்னு ஒரு படம். ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பர்சனல் ஒரு ஸ்டோரி மேலே இருக்கிற கன்விக்ஷனை நான் பழைய காலத்திலேருந்து பார்த்துருக்கேன். இப்போ சிவாஜி சார் நடித்ததை ஏவிஎம் செட்டியார் அவர்கள், இவர் கன்னத்தில் டொக்கு விழுந்திருக்கு, இவர் வேணாம் வேற ஆளை மாற்றுங்க, கேஆர் ராமசாமியை போட்டு எடுத்துருங்க பராசக்தி படத்தை அப்படின்னு சொன்னப்போ வேணு செட்டியார் இல்லை, இவரை போட்டு தான் எடுப்பேன், வெயிட் பண்ணி சாப்பிட்டு குண்டான பிறகு 3 மாதம் கழித்து அந்த படம் ஷூட்டிங். என்ன ஒரு ப்ரொடியூசரோட கன்விக்ஷன்! அதே மாதிரி ஏவிஎம்மில் கமல் சாரோட அந்த ஃபஸ்ட்டு பாட்டு அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அந்த பாட்டை அந்த டைரக்டர் ஃபுல்லாக எடுக்க முடியாது, பல்லவி மட்டும் ஷூட் பண்ணிக்கிறேன், அப்படி ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னப்போ ஏவிஎம் செட்டியார் சொல்லியிருக்காரு, ஃபுல் பாட்டை ஷூட் பண்ணணும், அந்த பையன் பிரமாதமாக இருக்கிறான், என்னங்க ஜெமினி சாவித்திரியை வச்சுட்டு சின்ன பையனுக்கு போய் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, இல்லை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டரே மாற்றி அந்த பாட்டை ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு டைரக்டரோட ப்ரொடியூசரோட கன்விக்ஷன் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ மாடர்ன் தேட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அவர்லாம் எம்ஜிஆர் இல்லாட்டி கூட பரவாயில்லன்னு ஷூட் பண்ண அந்த பழைய வரலாறை பார்க்குறப்ப ப்ரொடியூசரோட கன்விக்ஷனில் இந்த அவங்க குட் நைட்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி டூரிஸ்ட் ஃபேமிலி வர்றப்ப ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுற அந்த சென்சிபிலிட்டி அது எனக்கு புரியுது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப நல்ல நல்ல படங்கள் வரும். அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிம்ரன் மேமையும் டெய்லி அந்த ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சசிகுமார் சாரை மதுரையிலேருந்து ஸ்ரீலங்கா கூட்டு போயிட்டாங்க அப்பா அப்படின்னு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் அந்த படத்தை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டே ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கிறேன். ஒரு ஃபஸ்ட் டைரக்டருக்கு இவ்வளோ டைரக்டர்ஸ் பாராட்டு தெரிவிக்கிறாங்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள்லாம் நாள் படம் ரிலீஸ் ஆகிறப்ப தேட்டரில் அப்படியே நெருப்பில் நின்றுன மாதிரி நின்றுட்டுருப்போம். அதை தாண்டி இன்றைக்கே ஒரு சசி சார் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர், ராஜமுருகன் போன்றவர்கள்ட்ட ஒரு பெரிய வாழ்த்து கிடைக்குதுங்கிறது பெரிய ஆசீர்வாதம். அந்த டைரக்டருக்கு இன்னும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. கேட்க வேண்டிய கேள்வியும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய இயக்குனர், நேர்த்தியான திரைமொழியில் தேவையான அரசியல் பேசக்கூடிய இயக்குனர் திரு தாசே ஞானவேல் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி படங்களோட ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்கு வர்றப்போ இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறது அப்படி தானே சொல்ல முடியும். ஆனால் இந்த படம் நான் பார்த்துட்டேன், அதனால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த படம் வெற்றி அடையும் வாழ்த்துக்கள். ஒரு போர் பற்றி, அது ஏற்படுத்துகிற விளைவுகள் பற்றி, ஆனால் ஒரு குண்டு சத்தம் இல்லாமல், அது சம்பந்தமான ஒரு அழுகாட்சியோ இதுவோ அது மாதிரி எதுவும் இல்லாமல், ஆனால் ரொம்ப ஆழமாக அதனுடைய வலியை இந்த படம் பேசியிருக்கு. இதனோட நகைச்சுவை எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் நான் இந்த படத்தினுடைய பின்னால் இருக்கிற அந்த அந்த எதுவும் இல்லை, ரொம்ப வலிக்குதுன்னு அழுதுகிட்டே சொன்னாங்கன்னா கூட நமக்கு அது பெருசாக பாதிக்கிறதுன்றது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனால் வலியை மறைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப துயரமானது.
அப்படியான ஒரு 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 ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ரசனையான ஒரு நகைச்சுவைக்கு பின்னால் ஒரு போர் என்ன செய்யும் அப்படிங்கிறதுனுடைய இதுதான் இந்த கதை. என்ன இதை இதை அறிமுகப்படுத்தணும் இந்த படத்தை அப்படின்னா அப்படி தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் போர்ன்றது அடிப்படை மனிதத்தன்மையற்ற ஒரு செயலாக நடந்துகிட்ருக்குது. இப்போ கூட நம்ம கண்ணு முன்னால் நடந்துட்டுருக்கு. அது என்ன அதிர்வுகளை ஏற்படுத்துன்னு தெரியாது. நம்ம பார்த்ததில், நம்ம கேட்டதில், நம்ம படித்ததில் போர்னா கூட ஒரு அடிப்படை அறம் இருக்குது. அதை நீங்கள் மீறக்கூடாது. ஸோ தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு வந்தவன்ற முறையில் அதை என்னால் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு போர் வந்ததுன்னா நீங்கள் குழந்தைகளை அப்புறப்படுத்தணும், பெண்களை அப்புறப்படுத்தணும், நோயாளிகளை அப்புறப்படுத்தணும், அப்புறம் ஆடு மாடுகளை அப்புறப்படுத்தணும். இதெல்லாம் அப்புறப்படுத்தின பிறகு தான் நீங்கள் போரை அறிவிக்கவே முடியும். இதுதான் நம்ம பார்த்த இது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஒரு சுற்றுலா தலம் நமக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. அது ரொம்ப ரொம்ப கொடூரம் அப்படின்னா அதை விட பெரிய தொண்டை அடைக்கிற துயரம் என்னென்னா, மருத்துவத்திற்கு வந்த ஒரு ஒரு பாகிஸ்தானிய குழந்தைய 48 மணி நேரத்தில் வெளியேறுன்னு சொல்லக்கூடிய ஒரு துரதிருஷ்டமும் அதுக்குள்ளே வருது. ஒரு விளைவு இன்னொரு விளைவை ஏற்படுத்துறது இருக்கு இல்லையா? ஸோ இந்த பின்னணி இதெல்லாம் நம்ம பேசுகிறப்பவே அதுக்குள்ளே ஒரு இது வந்துடும். நான் இதை பத்திரிக்கையாளராக இருந்தப்போ இந்த போர் ஏற்படுத்துகிற பாதிப்புகள் குறித்து ஒரு தொடர் ஒன்று எழுதினேன். அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அப்படியான பின்னணியிலிருந்து வர ஒரு குடும்பத்தை பற்றின ஒரு கதை அப்படிங்கிற அறிமுகத்துக்காக தான் அது. ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து இதிலேருந்து இலங்கையிலேருந்து அகதிகள் வந்துகிட்டு இருக்காங்க. போருடைய கடைசி கட்டம் அப்படிங்கிறப்போ அந்த அகதிகள் வர்ற அந்த மொமெண்ட்டை எப்படியாவது நல்லா அந்த வழியோட பதிவு பண்ணணுன்றதால நானும் ஃபோட்டோகிராஃபரும் ராமேஸ்வரத்துக்கு ரொம்ப அதிகாலையில் வெளிச்சம் வரத்துக்கு முன்னால் போயிட்டோம். ஸோ பொதுவாக அந்த மாதிரி போகிற நாட்கள் இப்போ அந்த நாட்களில் என்ன நடைமுறை அப்படின்னா, அங்கேருந்து அதிகமான பணம் கொடுத்து இருக்கிறது எல்லாத்தையும் விற்று பணம் கொடுத்து போட்டில் ஏறி வருவாங்க. வர வழியில் ஏதாவது திட்டில் இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது தமிழக மீனவர்கள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிற குடியுரிமை அதிகாரிகளுக்கு சொல்லணும். நேவி ஹெலிகாப்டர் தினம் காலையில் ஒரு ரவுண்ட்ஸ் போகும் இந்த இதில். அது ரொம்ப தாழ பறந்து போகும். ஏன்னா ஏதாவது திட்டில் இறக்கி விட்டுருக்காங்களான்னு பார்த்துட்டு வரதுக்கு. இது நடைமுறை. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி நடந்துகிட்ருக்கிற இந்த நேரத்தில் இப்போ அந்த வரக்கூடிய அகதிகளுக்கு நாடு விட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு உணவு இல்லாமல் வந்திருப்பாங்க. நல்ல இதில் இரவு முழுக்க தண்ணியில் வந்திருப்பாங்க. இது நனைஞ்சிருக்கும். அதனால் மாற்று உடை, ஒரு அடிப்படையான உணவு, ப்ரெட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு என்ஜிஓஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க. இந்த தாசில்தார் இவங்கெல்லாம், அந்த ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் அவங்க கொஞ்சம் பேர் வருவாங்க கணக்கு எடுக்கிறதுக்கு. இப்படின்னு இதெல்லாம் வர்றப்பவே அகதிகள் வந்திருக்காங்கங்கிறது புரிஞ்சிருச்சு. ஸோ வருது. அதே மாதிரி நேவி ப்ரிப்ரேஷன் நடக்குது. ஸோ ஹெலிகாப்டருடைய சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இப்போது அங்கே நடுவில் இறக்கி விட்டவங்கள தமிழ்நாடு மீனவர்கள் தங்களுடைய போட்டில் ஏற்றிட்டு வராங்க அப்படின்னு வருது. ஸோ வேறு எந்த மீடியாவும் இல்லை, நான் மட்டும் உள்ளது, நானும் ஃபோட்டோகிராஃபர் மட்டும்தான் இருக்கும். அது ரொம்ப ஏர்லி அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்தாங்க. ஸோ உள்ளே வராங்க. அதை நம்ம எடுக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த என்ஜிஓ அந்த குழந்தைய அந்த அவங்கள இது பண்ணுறதுக்கு ஃபுட்டோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கையில் ஒரு 4-5 வயசு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு இது எல்லாமே அதெல்லாம் பார்த்துட்டு அது ரொம்ப ஹாப்பியாக வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே இருக்குது, சிரிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த ஹெலிகாப்டர் சத்தம் வர்றப்பெல்லாம் அதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அப்படியே கைத்தட்டி, அது ரொம்ப கிட்ட வேற பறக்கும் இல்லையா? ஸோ அதனால் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தது. இப்போ அந்த உள்ளேருந்து வராங்க. வர்றப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. இந்த மண்ணில் முதல் காலடி எடுத்து வைக்கிறப்போ, ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் ஒரு மண்ணிலேருந்து கிளம்புறாங்க. முதல் முறையாக இந்த மண்ணில் கால் எடுத்து வைக்கிறப்போ ஒரு நம்பிக்கை வருது. ஸோ இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு கொண்டு வரோம். அவங்க வராங்க. இப்போ அந்த ஹெலிகாப்டர் திரும்ப ரவுண்ட் போய் கிட்ட வருது. அந்த போட்லேருந்து வந்தால் அதே வயசு இருக்கிற ஒரு குழந்தை வீல்னு கத்துது அந்த ஹெலிகாப்டர் சத்தத்துக்கு. அந்த அம்மா தன் முந்தானையில் அந்த குழந்தைய மறைச்சி தன் மடியில் இது பண்ணுறாங்க. இது நம்மளை ஒன்றும் பண்ணாது, இது நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவங்க அதை இது பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை கைத்தட்டி ரசிக்குது. அதே ஹெலிகாப்டர் இன்னொரு குழந்தைக்கு ஒரு உயிர் எடுக்கிற ஒரு விஷயமாக மாறுது. ஸோ போர் இந்த மாதிரியான அதிர்வு நம்ம நேராக பார்க்குற விஷயங்களால் அது ஏற்படுத்துகிற அடுத்தடுத்த தலைமுறைக்கான பாதிப்புகள் ரொம்ப அதிகம்.
அப்படியான பின்னணியிலிருந்து வர்ற ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த படத்தினுடைய இது. ஆனால் அந்த வலியை உணர முடிகிற மாதிரி பண்ணியிருக்கிறது தான் அந்த இயக்குனருடைய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வெறும் நகைச்சுவையாகவே போயிட்டு இருந்துச்சுன்னா சிரிக்கிறதுக்கு நமக்கு 1000 காரணங்கள் இருக்குது. காரணமே இல்லாமல் கூட சிரிக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை அது. ஆனால் இந்த மாதிரியான விஷயத்தை ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து நகைச்சுவை பண்ணுறோம் நம்ம ஒன்று பண்ணோன்னா அந்த கத்தி நம்ம கழுத்துக்கு திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதை ரொம்ப ரொம்ப சென்சிபிளான ஒருத்தவங்க தான் கையாள முடியும். அப்படியான ஒரு நுண்ணுணர்வு வந்து இயக்குனர்கிட்டையும் இதில் பணிபுரிஞ்ச எல்லார்கிட்டையும் இருக்குது அப்படின்னு நான் இந்த படத்தை பார்த்ததன் வழியாக உணர்ந்தேன். அதற்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா சென்சிபிளான படங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வர ஒரு காலகட்டத்தில் அதை வலியுறுத்துகிற ஒரு படம் ரொம்ப சிறப்பாக வர்றது, அது வெற்றி அடைய போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு தான் நான் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இதில் பணியாற்றிருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் இந்த இடத்துல இருக்காங்க இல்லையா, இதுதான் படம். இந்த படத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி நாய் உட்பட எல்லாருமே உங்களை வந்து மகிழ்விப்பாங்க, எல்லாருமே உங்களை வந்து ரசிக்க வைப்பாங்க, சிரிக்க வைப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஒரு சின்ன பையன் பண்ணியிருக்கான், நிச்சயமாக அவன் பட்டையை கிளப்பியிருக்கான் இந்த படத்தில். ரொம்ப பிரமாதமாக ராட்சசி படத்துலேயே கவனிக்க வச்ச இதுதான். இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தரும் சொல்லலாம். இந்த படம் இவ்வளோ அழகாக வந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி சசி சார் மாதிரியான ஆட்கள் உள்ளே இருந்தது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று நல்லா வரணும்னா எல்லாம் சரியாக வரணும், அப்போ தான் அது இதுவாக இருக்கும். இதை உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இதை சரியாக உள்வாங்கி இதை சரியாக ப்ரெசென்ட் பண்ணுற இதை தன் தோளில் அழகாக சுமந்துருக்காரு. இதில் உண்மையிலே ரொம்ப நன்றி சார். இப்படியான ஒரு படத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்ததும் நீங்கள் இதை வந்து முன்னெடுத்து இது பண்ணதும் ரொம்ப பெரிய விஷயம். நிச்சயமாக வந்து உங்களை ரொம்ப ஆக்ஷன் படமாக பார்த்துருக்கோம். இது வேறு ஒரு கலரில் ஈவன் அயோத்தி கூட ஒரு மனிதநேயத்தை வளர்த்திருந்தாலும் கூட இது வந்து இன்னும் ஒரு லெவல் அதை ஜாஸ்தியாக உணர்த்த முடியுது. ஸோ இப்படியான ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து அதில் ஏன்னா நீங்கள் தான் இதனுடைய ஃபேஸாக இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான பங்களிப்பு நீங்கள் கொடுத்துருக்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் சார்பாக பேசுகிற மாதிரி இருக்குது, இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை பரவாயில்ல பேசலாம் அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஸோ $1 மில்லியன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் முதல் படத்துலேருந்து எனக்கு மணிகண்டன் மூலமாகவும் ஷான் மூலமாகவும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பற்றி கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன். ஸோ நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்களை ரொம்ப ரசனையாக இயக்குனருக்கு முழு சுதந்திரத்தோடு கொடுத்து அதை பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறதும் அதுக்கு துணை நிற்கிறாங்கங்கிறதும் ரொம்ப அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் உழைப்பாளர் தினம் May 1 வருகிறது. உங்கள் அனைவரின் உழைப்பிற்கும் நிச்சயமாக பலன் கிடைக்கும். நன்றி.